என் பேரு டாக்டர் ஸ்ரேயா பட்டாரி. ஜூனியர் டாக்டர் தான். நீங்க சீனியர் டாக்டர் கூப்பிடுங்க. இப்ப நான் தான் டாக்டர் ஆன் டியூட்டில இருக்கேன். இப்ப நான் சொல்றதா எல்லாமே. ட்ராக் கேம்ப் எல்லாம் பண்ண முடியுமா முடியாதான்னு சொல்லுங்க. இன்னும் 12 கிராமங்கள்ல பிளைண்ட்னஸ் கேம்ப் பாக்கி இருக்கு. கோபால் சார் இருக்கார்ல, கிராமத்துக்கு போறதுக்கு வாலண்டியரை தேடிக்கிட்டு இருக்காரு. வேணும்னா நீ போ. ஒன்னதானே கிராமத்துக்கு போக சார், சொன்னாரு. என்னோட அண்ணனுக்கு கல்யாணம். அவர் நம்பிட்டாரா? இந்த முறை நான் ஃபீலிங்கா சொன்னல. பேசாம கேம்புக்கு நீங்க போலாமே. ஜூனியர் யாரையாவது அனுப்புங்க. இப்போ இந்த பிரச்சனையை சிலாபூர் வில்லேஜுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண. அங்க கேட்ராக் கேம்ப் நடத்த வேண்டியிருக்கு. சபட் டாய்லெட். நான் ஒரு கேட்ராக் கேம்ப் ஆர்கனைஸ் பண்றதுக்காக தான் வந்திருக்கேன். நாம மக்களுக்கு உதவி செஞ்சோம்னா அவங்க வாழ்க்கையை மாத்த முடியும். முதல் ஸ்டெப்பா நாம என்ன பண்ண போறோம்னா பிரச்சாரம். பாட்டி, நாங்க சொல்றத நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க. ஐயோ மேடம் சீக்கிரம் வா. ஐயோ அம்மா, இங்க பாருங்க, இந்த நோட்டீஸ் வாங்கிக்கோங்க. டேப்லெட்ஸ் இல்லன்னா இருக்கு மேடம், ஆனா குறைவா இருக்கு. கையிருப்புல எந்த மருந்து மாத்திரையும் இல்லாம கேம்ப் ஆர்கனைஸ் பண்ணனா எப்படி சார் பண்ண முடியும்? பேஷண்ட்ஸ்க்கு நாம என்ன கொடுக்கறது? ஒரு இடத்துல இந்த மெடிசன்லாம் கிடைக்கும். இதெல்லாம் உங்ககிட்ட எப்படி? இதெல்லாம் கவர்மெண்ட் ஸ்டாக். போல இங்க என்ன நடக்குது? இங்க பாருங்க, எனக்கு ஒரு பாலிசி இருக்கு. அதுல நீங்க இன்டர்ஃபியர் ஆகாதீங்க. இந்த ஐடியா உங்களுக்கு எப்படி வந்தது? பிரச்சனை எப்படி சமாளிக்கிறது? அப்ப நாளைக்கு ஏதாவது காம்ப்ளிகேஷன் வந்ததுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? கை கட்டி வேடிக்கை பாப்பீங்களா? இந்த மெடிசன்ஸ் அனுப்பி வைங்க சார். அப்படி அதுக்கு வாய்ப்பு இல்லனா நான் இந்த கேம்பை கேன்சல் பண்ணிக்கிறேன். கேம்பை கேன்சல் பண்ணிடுங்க. கேம்ப் கேன்சல் பண்ண முடியாது சார். போல இது எல்லாமே பிளாக் மார்க்கெட் பொருளுங்க. நீ சப்ளை பண்ண சலைனால தான் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வந்திருக்கா. சார், ஹாஸ்பிட்டலுக்கு பேஷண்ட் ஒரு நோயோட வந்தா 2 நோயோட திரும்பி வெளியே போறாங்க. நம்ம எல்லாருடைய நன்மை இதுல தான் இருக்கு. உண்மையை பேசுறவங்க என்னைக்குமே தன்னை காப்பாத்திக்கணும்னு நினைக்கிறத விட அந்த நியாயத்தை காப்பாத்தணும் தான் சார் போராடுவாங்க.